எல்லாரும் நீங்க பாத்துட்டு இருக்க வேலையை அப்படியே வச்சிருங்க. இன்னைக்கு என் மாமாவுக்கு நானே சமைச்சு போட போறேன். ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்க போறேன். அதனால நீங்க யாரும் வராதீங்க. என் மாமா ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு எனக்கு இன்னைக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. சரி 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 சரி, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே மாமாக்கு நல்லா வாய்க்கு ருசியா சமைச்சு போடுங்க. அவர் சாப்பிட்டோம். அக்கா, நீங்க சமைக்கிறது எங்களுக்கும் கிடைக்குமா? இந்த விருந்து மாமாக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் தான். சரி, ஓகேக்கா. சரி சரி, இடத்த காலி பண்ணுங்க. சரி, போறோம் போறோம். மா வச்சுட்டு வாயம்மா, வச்சுட்டு. அக்கா, மாமாக்கு ரொம்ப பிடிச்ச ரசம் வேணா நான் வைக்கட்டுமா? ஏய், முதல்ல போ. போறேன். என்ன, உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? கிளம்பு. மாமா கொஞ்சம் இன்னைக்கு யார் சமைச்சது? அது வந்து மாமா, கேக்குறேன்ல, யார் சமைச்சது? மாப்ள, சுகுணாதான் சமைச்சா. சொல்லிடுறா இல்லையா? உங்களுக்கு அறிவில்ல? நான் தான் இந்த வீட்டுல அவளை ஒதுக்கி வச்சிருக்கேன்னு தெரியல அவளுக்கு. அப்படி இருந்து எதுக்கு சமைக்க விட்டீங்க? இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருக்க கூட தகுதி இல்லாத ஒருத்தி அவ சமைச்சு நான் சாப்பிட்டுமா? நான் சொல்றதெல்லாம் நல்லா கேட்டுக்குங்க. இனிமே அவ கையில இருந்து ஒரு கிளாஸ் தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன். மாப்ள, மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாம நடந்துருச்சு. என்ன மன்னிச்சிருங்க? நல்ல பசியோட சாப்பிடலான்னு வந்தேன். ஆனா இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கீங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சுன்னு வைங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்.